புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை பார்க்கலாம். மாநில நிர்வாகி அவர்கள் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படியோ அல்லது அமைச்சருடைய ஆலோசனைப்படிதான் செயல்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் முடிவெடுப்பதற்கு அவருக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. இந்த அடிப்படையில் பார்த்தால் மாண்புமிகு ஃபரூக் மரைக்கார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் வரை 5 முறை நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள், மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வார்கள். மாநிலத்துடைய நிர்வாகி மூலமாக அந்த கோப்பு மத்திய அரசுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 5 முறை இதுவரை நியமன உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த 20 ஆண்டு காலங்களில். கடைசி முறையாக திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் மத்தியில் இப்பொழுது இருக்கிற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற நேரத்தில், மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் 3 வருடங்களுக்கு முன்பு 3 நியமன உறுப்பினர்கள் நியமிக்க வேண்டும் என்று திரு ரங்கசாமி அவர்கள் பரிந்துரை செய்தார். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்பொழுது கூட திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்தது மாநிலத்தில். அப்பொழுது மரியாதைக்குரிய திரு சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தார்கள். எங்கள் தரப்பில் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள், அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், திரு சிதம்பரம் அவர்களிடம் 3 உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மாநில அரசுடைய பரிந்துரை இல்லாமல் நியமிக்க முடியாது என்று திரு சிதம்பரம் அவர்கள் மறுதளித்து விட்டார். விதிமுறைப்படியும் சரி, சட்டப்படியும் சரி, குறிப்பாக வழக்கப்படியும் சரி, இந்த 3 நியமன உறுப்பினர் நியமிப்பதற்கு முதலமைச்சரும் அமைச்சரவையை முடிவு செய்து ஆளுநர் மூலமாக அந்த கோப்புகளை அனுப்ப வேண்டும். உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பணும். நியமன உறுப்பினர்களை நியமனம் செய்யணும்னா உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் பெற வேண்டுமா வேண்டாமா? உள்துறை அமைச்சருடைய ஒப்புதல் பெற வேண்டும். அப்போ கிரண்பேடியை நியமித்திருக்கின்ற இந்த 3 நியமன உறுப்பினர்களினுடைய நியமனமும் உள்துறை அமைச்சகத்தால் ஒப்புதல் கொடுக்கப்பட்டதா இல்லையா? உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டு கடிதம் வந்திருக்கிறது. இந்த கடிதம் தான் அது. சரி, ஒரு நிமிஷம். அப்ப உள்துறை அமைச்சகம் அந்த 3 பேரையும் நியமிக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கிடுச்சு. ஒப்புதல் அதுக்கு முன்ன உள்ளதை நான் சொல்றேன் சார். இதற்கு அதாவது 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 நியமன உறுப்பினர்களை நியமிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது எனக்கு தகவல் வந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நான் கடிதம் அனுப்பி நியமன உறுப்பினர்களை நியமிப்பதற்கு மாநில அரசின் பரிந்துரையின் மேல் தான் அதை செய்ய வேண்டும் என்று கடிதம் அனுப்பினேன். இந்த கடிதத்தினுடைய காப்பி. ஆனால் அதற்கு பிறகு அது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கடந்த 1 வாரத்துக்கு முன்பு மறுபடியும் அதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே டெல்லிக்கு வந்தேன். டெல்லிக்கு வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து மத்திய அரசுக்கு நேரடி அதிகாரம் நியமன உறுப்பினர்களை புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு நியமிப்பதற்கு அதிகாரம் இல்லை, மாநில முதலமைச்சரோ அல்லது அமைச்சரவையோ பரிந்துரை செய்தால்தான் அதை நீங்கள் நியமிக்க முடியும் என்று அவரிடம் வலியுறுத்தி கூறி இன்னொரு கடிதத்தையும் கொடுத்தார். ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை. அன்று மாலையே நானும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் திரு முகுல் வாஸ்னிக் அவர்களும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு நமச்சிவாயம் அவர்களும் மாண்புமிகு குடியரசுத் தலைவரை சந்தித்தார். அவரை சந்தித்து அதாவது விதிமுறைகளுக்கு மீறி மத்திய அரசானது 3 நியமன உறுப்பினர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னோம். குடியரசுத் தலைவரும் அதை பரிசீலனை செய்வதாக சொன்னார்கள். இதற்கிடையில் எங்களுக்கு சந்தேகம் வந்து
பாராளுமன்ற முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். மாநில அரசின் பரிந்துரை மூலமாகத்தான் அவர் நியமிக்கப்பட வேண்டும், மத்திய அரசு நேரடியாக நியமிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று அவர் தெளிவாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற சமயத்தில் மத்திய அரசுடைய வழக்கறிஞர் அவர்கள் நாங்கள் இதுவரை யாரையும் நியமிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் கூறினார். அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று எங்களுடைய வழக்கறிஞர் சொல்லும் பொழுது அவர்கள் அப்படி செய்தால் அவருடைய விளைவுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்தில் கூறினார்கள். அதற்கு பிறகு 23ஆம் தேதி ஜூன் 2017 தேதியிட்ட கடிதம் 1ஆம் தேதி அது டெல்லியில போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. 3ஆம் தேதி ஜூலை மாதம் தலைமைச் செயலாளருக்கு அந்த கடிதம் வந்தது. இதுதான் அந்த கடிதத்தினுடைய நகல். அந்த கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னா, ஸ்ரீ வி சாமிநாதன். அந்த வி சாமிநாதன் யாரு? அப்பா பேரு கிடையாது, அவருடைய முகவரி கிடையாது. வி சாமிநாதன் நிறைய வி சாமிநாதன் இருக்காங்க நம்ம புதுச்சேரியில, ஒரு சாமிநாதன் கிடையாது. இரண்டாவது ஸ்ரீ கேஜி சங்கர், இது இரண்டாவது பேரு. கேஜி சங்கர் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு மாநிலத்தில் 15 லட்சம் மக்கள் தொகை உள்ள இடத்துல இருப்பாங்க. மூன்றாவது ஸ்ரீ செல்வ கணபதி, அவரு நாங்க யூகிச்சுக்கிறோம் பிஜேபி ஆளுங்கன்ட்டு. அவரும் அவருக்கும் அட்ரஸ் கிடையாது, அவங்க அப்பா பேரும் கிடையாது. இந்த கடிதத்தில் பேர் மட்டும்தான் இருக்கு. ஒரு பாராளுமன்றத்தில் நியமன உறுப்பினர்களை பாராளுமன்றம் நியமிக்கிறாங்கன்னு சொன்னா அவருடைய பேரு, அப்பா பேரு, அவருடைய முகவரியோடு தான் நியமிக்கணும். ஆனா அள்ளி தெளித்த கோலத்தை போல இந்த 3 பேரையும் அவசரமா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததுனால இந்த அதுல யாரு உத்தரவு போட்டாங்கன்னு இல்ல, பை ஆர்டர் ஆஃப் இருக்கணும், இல்ல அதுவும் கிடையாது. இது இது அந்த வழக்கு இருக்கிறதுனால அந்த வழக்கை தோல்வி பெற வைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட கடிதம் மாதிரி எனக்கு தெரியுது. அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருக்காரு, ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் கையெழுத்து போடுவாங்க, அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருக்காரு உள்துறை அமைச்சகத்திலிருந்து. இந்த கடிதம் வந்த உடனே அந்த 3 உறுப்பினர்களும் சபாநாயகரை சந்தித்து எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு கேட்டாங்க. அந்த 3ஆம் தேதியே கேட்டாங்க. அவங்க சபாநாயகர் 4ஆம் தேதி கேட்டாங்க. சபாநாயகர் அவர்கள் அவங்களுக்கு இது கெசட்ல நாங்க போடணும், பாண்டிச்சேரி கெசட்ல போட்டு தான் பதவி பிரமாணம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொன்னார். ஆனா அவங்களை சந்திச்சது 2 மணி. ஆனா இரவு 8 மணிக்கு யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த 3 பேர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நம்முடைய நிர்வாகி அவர்கள், கிரண்பேடி அவர்கள் பண்ணி வச்சாங்க. அதுல என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய ஒரு அரசு இருக்கு, சட்டமன்றம் இருக்கு, சபாநாயகர் இருக்கிறாரு. சபாநாயகருக்கு தான் உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்க அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தால் துணைநிலை ஆளுநர் நிர்வாகி பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சபாநாயகர் இருக்கும்போது சபாநாயகர் உங்களுக்கு நான் நேர ஒதுக்கி கொடுக்கிறேன்னு சொல்லும் போது அவசரமாக பத்திரிகையாளரை யாரையும் உள்ள விடாம ரகசியமா அங்க யாருமே கிடையாது, யாருமே வரல. என்ஆர் காங்கிரஸ் 3 பேர் தான் போயிருக்கிறாங்க, எங்களுக்கும் கிடையாது, செய்தி வரல. முதலமைச்சருக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ கடிதம் எதுவும் வரல, பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் வரல. இது உண்மையா சரியான முறையில் விதிமுறைப்படி நடந்திருந்தா ஏன் அவங்க கடிதம் அனுப்பல? பதவி பிரமாணம் 3 பேருக்கு செஞ்சிருக்கிறாங்க. இதுவே பெரிய கேள்விக்குறி. அதற்கு மறுநாள் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கில் 3 பேர் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு போட்ட பிறகு அந்த 3 பேருக்கும் நோட்டீஸ் கொடுக்க சொல்லியும், அதே போல உள்துறை அமைச்சரகம் பதில் சொல்லணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதுல இந்த சுவாமிநாதன் யாருன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வி சாமிநாதன் நான் முடிவு பண்றேன், பிஜேபி சேர்ந்தவர் முடிவு பண்றேன், ஏன்னா மத்தியில் பிஜேபி அரசு இருக்கு, அதனால அதை நான் முடிவு பண்றேன். அந்த வி சாமிநாதன் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர். மாநில தலைவர் மட்டும் இல்ல, அவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில தேர்தலில் நின்று 1600 ஓட்டு வாங்கினார். 1600 ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்தார். அவர் பேர்ல கிரிமினல் வழக்கு இருக்குது. கிரிமினல் வழக்கு உள்ளவங்களை நியமன உறுப்பினராக போடக்கூடாது.
2016 தேர்தலில் தோத்தவரை கொல்லப்புற வழியா உள்ள கொண்டாடுறதுக்காக புதுச்சேரியில் 3 நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கப்பட்டது தொடர்பாக தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். முழுமையான சாராம்சத்தை பின்னர் பார்க்கலாம். மாநில பொருளாதார